வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ப்ரெட்டு வச்சு உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க, அதை நல்லா பொடி பொடியாக உதுத்து விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கனாலும் இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும். நான் கையிலேயே பிசிறி விட்டுட்டேன். நீங்கள் வீட் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி ஒன்று, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணலி வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூடவே ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். அதுக்காக தான் உப்பு சேர்க்க சொல்கிறது. நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் தக்காளிக்கு பதிலாக லெமன் டேஸ்ட் பிடிக்குன்னா லெமன் கூட சேர்த்துக்கலாம். தக்காளியோடவே கரம் மசாலா டேஸ்ட் பிடிக்குன்னா அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த 5 ரூபா பேக்கெட் மேகி மசாலா இருக்குது இல்லைங்களா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கட்டும். ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பொடி செஞ்சு வச்சுருக்கிற ப்ரெட்டை அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 ப்ரெட் இருந்தாலும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மசாலாலாம் ப்ரெட்டில் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி இலை தூவி விட்டுருங்க. சுவையான ப்ரெட் உப்புமா ரெடி. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.